பக்கத்து தெருவுக்கு போயிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா? அதான் கார் வாங்கியாச்சுல, எதுக்கு இந்த டப்பா வண்டியை கட்டிட்டு அழுவுறீங்க? இதனால உங்களுக்கு தானே லேட் ஆகுது. எதை பார்த்து டப்பா வண்டின்னு? என் வண்டி லிட்டருக்கு 60 கிலோமீட்டர் ஓடும். வண்டி ஓடுமா? நான் டிராஃபிக் ஜாம்ல பூந்து போயிடுவேன். நீ போவியா? என் வண்டி நின்றுச்சுன்னா பெடல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். உன்னால முடியுமா? என்ன ஃப்ளாஷ்பேக்கா? சத்தியமா இல்லை. போங்க போய் செடிக்கு தண்ணி ஊத்துங்க. இன்னைக்கு கார்த்திக் டேர்ன் இல்லமா? கல்யாணம் ஆனதுலேருந்து என் ஃப்ரீடமே போச்சு. அதை இவ சொல்றேன். என்ன பண்றீங்க? காஃபி. சுகர் மாத்திரை போட்டிங்களா? சுகர் மாத்திரை போட்டிங்களா? வைங்க வைங்க, முதல்ல உள்ள போய் மாத்திரை சாப்பிடுங்க, அப்புறமா காஃபி குடிங்க. சரிம்மா. டேய் கார்த்தி, சுகர் மாத்திரை எங்கடா இருக்கு? அதை அண்ணியை தான் கேட்கணும்ப்பா. ஆத்தி, நானே தேடிக்கிறேன். கல்யாணம் ஆன புதுசுல உங்க ஹஸ்பண்ட் சொன்னாரு, ரகுவோட அம்மா இடத்துக்கு நீ வந்துட்டமான்னு. தெரியாம சொல்லிட்டம்மா. இப்பதான் புரியுது, வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறதா அந்த இடம்னு. நான் எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சேனா? இந்தா சுகர் மாத்திரை. எப்படிதான் சமாளிச்சீங்களோ? இதுல எவ்வளவு பண்ணாலும் என் அம்மா மாதிரி வருமா என் அம்மா மாதிரி வருமானு குறை வேற. என்ன கலர் ஷர்ட் அது? பிங்க் அண்ணி. இதெல்லாம் ஒரு கலரா? போடா போ, உருப்படியா அதை போட்டு வா. அவ்வளோதானே அண்ணி? போடான்ற. இன்னைக்கு என் கோட்டா முடிஞ்சதுப்பா. என் கோட்டா உனக்கு முன்னாடி ஆரம்பிச்சிச்சுடா. என்ன பண்றீங்க? மாத்திரை போட்டேன்ல, அதான் காஃபி. இது சூடு ஆறி இருக்கும், நான் வேற போட்டு எடுத்துட்டு வரேன். போங்க. என்னடா இழிப்பு? இப்போ புரியுதா? என்னது? காலையில எந்திரிச்சிலேருந்து ஒருத்தனை கத்திக்கிட்டே இருந்தா அவனுக்கு எப்படி இருக்கும்னு. போடாடே. போறாங்க. அனிதா போய் வாங்குனதெல்லாம் ஓகே தான். காஃபி. போடா. எங்களுக்கும் நீங்க அவார்ட் வாங்குறதெல்லாம் பார்க்கணும்னு இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். கேட்டா அம்மா சென்டிமெண்ட். ஐயோ, வர இவன் அம்மா சென்டிமெண்ட் டார்ச்சர் என்னாலே தாங்க முடியலம்மா. எவ்வளவு நாளா இந்த டயலாகே ஓட்ட போறீங்க நீங்க? அங்க காட்டு. முடியல. இந்த ஷர்ட் ஓகே அண்ணி? இந்தா புடுறா. வரமா? ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ மாட்டலாம். ஒழுங்கா ஒரு டை கூட கட்ட தெரியும். வரமா? வரேன். ஹியூமர் கிளப் போல டைம் இருக்கு. 4 கிழவங்க சேர்ந்துக்க வேண்டியது, ஒண்ணா உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. நீங்கெல்லாம் சிரிக்கவே மறந்துட்டீங்களடா. எதுக்கிட்ட மாட்டி விட்டீனா? நீயா தானே போய் சிக்குன? ஆமா. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். உனக்கு ஜாலிடா. கல்யாணம் கான்செப்டே இல்ல. கேஸ் தீந்து போச்சுப்பா. 2-3 வாட்டி ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணேன். ஆபீஸ்ல இருந்து வரும்போது கொஞ்சம் சொல்லிட்டு வந்திருப்பா. ஏன் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல வேண்டியதானே? நீ தானேப்பா எல்லாம் கரெக்டா செய்வ. ஆனா ஒன்னா இதை ஒன்று சொல்லிடுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி என் வீட்டு வேலையை மட்டும் தான் செஞ்சுட்டு இருந்தேன். பக்கத்து வீட்டு வேலையும் சேர்த்து செய்ய வேண்டியதா இருக்கு. பிளம்பர் கூப்பிட மறந்துட்டேனே. ரகு அந்த பிளம்பருக்கு ஃபோன் பண்ண சொன்னா. அடி ஷாலினி மா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேம்மா. அப்படியா? நீ எப்படி இருக்கேம்மா? ஏதோ இருக்கு. அப்பா எப்படி இருக்காருமா? அவருக்கு என்ன? ஏதோ கல்யாணம் ஆகி துபாயில செட்டில் ஆன மாதிரி விசாரிச்சுக்கிறாங்க. நீ சாப்பிடுறதே இல்லையா? மெலிஞ்சாப்ல இருக்க. என்ன ஹாரி பாட்டர் இப்படி வெயிட் போட்ட? வீட்டு வேலை செஞ்சு எப்படி இருக்கீங்க? ஐயோ, நல்லா இருக்கேன் சந்தமந்தி. என்ன மேட்டர்னு புரியல. ஹலோ, ஏய் நில்லுப்பா. யார் நீங்கள்? யாரை பார்க்க போகிறீங்க? வசுந்தரா மேடம் பார்க்கணுயா. அப்பாயின்மெண்ட் இருக்கு, வர சொல்லியிருக்காங்க. ஒன்னையா? யோ போய் ரகுவரன் ஃப்ரம் அனிதா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கேன்னு சொல்லு. போயா. என்ன நான்லாம் மியூசியம் முருகனேன் வை. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மொத்தமாக வேலை செய்கிற இடம் போல. Hello. Good morning. I'm Raghuvaran from Anita Constructions. I have an appointment with Vasundhara madam. Please be seated. Did you receive a call from Arita Groups? Not yet, ma'am. Once it comes, please connect it to my cabin. Was the 11 a.m. con call forwarded to ma'am? No sir, it's still. Please make sure it happens today. Otherwise, we will for the German sign being approved by ma'am. Not any moment, sir. Make sure it happens today. Okay, sir. Where's ma'am's black coffee? Go get it, ma'am. Mr. Raghuvaran, Madam's airplane tickets booked? Yeah. you may go now. Right. Good morning, madam. யா, உங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என் பிஏ கிட்ட இருக்குது, போய் கலெக்ட் பண்ணிக்கோங்க. என் மேனேஜர் உங்களை ஆஃபீஸ் ஃபுல்லாக சுற்றி காட்டுவார். நீங்கள் எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணணும்னு நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். வெல்கம் டு வசுந்தரா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். யூ மே கோ. மேடம் நான் கொஞ்சம் உட்காரலாமா? யா. மேடம் நான் இங்கே வந்தது உங்கள் கம்பெனியில் வேலைக்கு சேர்கிறதுக்காக இல்லை. ஒரு மரியாதைக்கு உங்களை நேரில் பார்த்து இந்த வேலை வேணான்னு சொல்லிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன். நான் ஒன்றுமே இல்லாதப்போ மிஸ்டர் ராம்குமார் சார் தான் எனக்கு வேலை கொடுத்தாரு. நான் அவருக்கு லாயலாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ எந்த வேலையை வேணான்னு சொல்கிற தெரியுமா? இந்த கம்பெனியில் வேலை கிடைக்குதுன்னா அவன் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு வருவான். நீ என்னடாண்ணா? ஐயோ தெரியும் மேடம், உங்கள் கம்பெனிக்கு நானே ஒரு 20 வாட்டி இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். பட் எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குது. என்னை நம்பி ஒரு 1000 இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எல்லாம் இருக்காங்க. எனக்காக எதுவுமே எதிர்பார்க்காம உழைச்சவங்க. நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து லோன் போட்டு சொந்தமாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். ராம்குமார் சார் கூட அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு.
இப்போ நான் இந்த வேலையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா அதெல்லாம் அப்படியே நின்றோம். தப்பாக நினச்சிக்காதீங்க மேடம். துபார், நீ இல்லைங்கிறது என் கம்பெனிக்கு ஒரு லாஸே கிடையாது. ஆனால் என் கம்பெனியில் நீ வேலை செய்யலைங்கிறது உனக்கு தான் லாஸ். 1000 பசங்க சேர்ந்து அதுக்கப்புறம் லோன் எடுத்து அதுக்கப்புறம் கம்பெனி ஆரம்பிச்சு இவ்வளோ காம்படிட்டர்ஸ்க்கு நடுவில் ப்ராஜெக்ட்ஸ் பிடிச்சி பில்டிங் கட்டி ப்ராக்டிக்கலாக யோசிங்க. என்ன மேடம் இவ்வளோ டிஸ்கரேஜிங்காக பேசுகிறீங்க? கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இந்த கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்கிறது கூட ப்ராக்டிக்கல் இல்லை தான். ஆனால் இன்றைக்கி நீங்களே என்னை கூப்பிட்டு மதித்து நேரில் பார்த்து வேலை கொடுக்குறீங்க. நினச்சா எல்லாமே ப்ராக்டிக்கல் தான் மேடம். உங்கள் சொந்த கம்பெனியில் நீங்கள் பாஸுங்கிறத விட என் கம்பெனியில் நீங்கள் எம்ப்ளாயிங்கிறதே உங்களுக்கு பெரிய ஸ்டேட்டஸ். மேடம், நான் சிங்கத்துக்கு வாலாக இருக்கிறத விட பூனைக்கு தலையாகவே இருந்துக்கிறேன். ஹேவ் அ குட் டே. பழையோசை கல 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 ஏதோ 2 பாட்டு மிக்ஸ் ஆகுது. சார் வண்டி நிறுத்திட்டேன், நீங்கள் போங்க. நிறுத்திட்டியா? ஒரு வித்தியாசமே தெரியலையாப்பா. சார் ட்ராப் பண்ணிட்டேன், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க. மிஸ்டர் ரகுவரன் சார், என்ன உங்கள் வீட்டு முன்னாடி நிறுத்திக்கிட்டு என் வீட்டுக்கு போடுறீங்க? ஆமாம் சார், என் வீடு இங்கே அசோக் நகரில். ஆமாம், உங்கள் வீடு தான் பக்கத்தில் ஆவடியில் இருக்குது. அப்படியே வாக்கிங்கில் போங்க. இவ்வளவு நேரம் வாக்கிங்ல தானப்பா கூட்டு வந்த. வண்டி என்னப்பா நீ அசோக் நகர் டு ஆவடி 20 கிலோமீட்டர்ஸ். அப்பா நான் 7th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துன்னு வாங்கி கொடுத்தாரு தெரியுமா? இதை போய் வாக்கிங்ல நீங்கள் போங்க முதல்ல. நீங்கள் போங்க பேபே, கோ பேபே கோ. இதுக்கு தான் பெப்பே, இதுக்கு தான் சரக்கு அடிச்சவ கூட பைக்ல ஏறக்கூடாதுங்கிறது. யூ டோன்ட் டாக் டு மீ ஃபார் 2 நம்ம days. 2 பேர்ல யாரா பெப்பே? ராம ஆண்டாலோ ராவண ஆண்டாலோ எனக்கு ஒரு கவலை இல்லை. என்ன தனியா இவன் குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கா? Why lock? Unnecessary. Oh, what a sad song. எங்கடா இருக்க? Abba, I'm waiting outside. Please open the gate. வெளியில இருந்துட்டு உள்ள போனா வை. You hung up on me? Too late. I'm taking the highway. Such a tall building. டேய் குரங்கு போல கீழ இறங்கு. இவ்வளவு தூரம் ஏறிட்டேனே அப்படியே கீழ வந்து. இறங்குடா. என்னடா கெட்ட வாட வருது? நீ குளிக்கலையா? ஏய் குடிச்சு வந்திருக்கியாடா? நோப்பா. ஏய் சத்தம் போடாம வாடா, உன் பொண்டாட்டி முடிச்சுக்க போறா. வா. நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா உனக்கு எங்க போச்சு? கேப்படா. நோ காமன் சென்ஸ். நீ சரியா சாப்பிடுறது இல்லையா? எல்ச்சினே போறியா நீ? அத நீ சொல்ற. வெரி பிரைட். கிறுக்கு போல நான் தான் கூட்டு போயிட்டு இருக்கேன்ல பொத்துனாப்ல. ஏக்குடா லைட்டை போட்ட? என்ன நான் குடிச்சிருக்கேன் இல்லை டீ குடிச்சிருக்கியா? நான் உங்களோட தானே வரேன். நான் எப்படி லைட் போட முடியும்? நீ போடலையா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? Oh my God! No! எங்க போற? I have என்னைய to run. விட்டுட்டு. அவர் தான் குடிச்சிட்டு வந்திருக்காருனா நீங்களும் திருட்டுத்தனமா உள்ள கூட்டி போய் படுக்க வைக்கிறீங்க. நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்க வேண்டியதுதானே? ஏய், என்னடி வாயிரமா நீளுது? எங்க அப்பாவை பார்த்து வெக்கமே இல்லையாங்கற? கேட்டா கேட்டு போட்டுண்டா. காலையில நீ ரொம்ப ஃபீல் பண்ணுடா. நீ உடுப்பா. உடுப்பா. ஏய். உடுப்பா. ஏய். உடுப்பா. 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 சரி. உடுப்பா. சரி. உடுப்பா. உடுப்பா. ஏய். பா. உடுப்பாங்கறல. விட்டா தான் போறியா? போற மாதிரி ஏன் உடுற? அது சரி. ஏய், என்னடி எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களே அதிகாரம் பண்ற? உங்க வீடுனா நீங்களே இருங்க. நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன். ஏமா அப்படி எல்லாம் பேசுற? பா, இவ்வளவு அப்பாவியா இருக்கிறியப்பா. ஏய், நானும் ஒரு வருஷமா பாக்குறேன் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்றியே. நீங்க ஒரு நாள் போயிருக்கியாடி? சும்மா ஆசை மட்டும் காட்டுற. பக்கத்து காம்பவுண்ட் தானே, எகிரி குச்சி போக வேண்டியதானே. இப்படி எல்லாம் பேசாத. நோனா கால் நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. ஆமாடா, காலைல ரொம்ப ஃபீல் பண்ணுடா. பா, வாழ்க்கை ஃபுல்லா ஃபீல் பண்ணிட்டு தானே பாருங்க. எல்லாத்துக்கும் உங்க அம்மா தான் காரணம். உங்களை ஒழுங்கா வளர்த்திருந்தா நான் எப்படி கஷ்டப்படணும்? என்னடா என்னாச்சு? அம்மா அம்மா பாத்தியாமா இந்த பொண்ணு எப்படிலாம் பேசுது பாத்தியாமா? ஏமா அவங்க அம்மா இதெல்லாம் கேட்க கூடாதா? நீ எங்களை விட்டு போயிட்டியாமா? நீ மட்டும் இருந்திருந்தா நான் இந்த பேச்செல்லாம் கேட்க வேண்டியது இருந்திருக்குமாமா? ஏய், உன் அம்மா உன்னை இதை விட கேவலமெல்லாம் கேட்டிருக்கா. வாடா டேய். ஓ மை காட். வேலை இல்லாதப்ப குடிச்சு சுத்துறேன். ஓகே, இப்பதான் பொறுப்பான ஒரு வேலை இருக்குல்ல. இப்ப என்ன பிரச்சனை? அதான் கல்யாணம் ஆயிருச்சே. என்ன விட்டா உங்களை யாரு கல்யாணம் பண்ணிருப்பாங்க? நான் கல்யாணம் பண்ணும்போது நீங்க வெட்டி பையன். ஏய், யார பார்த்து வெட்டி பையன்? ஐம் சிங்கிள் அண்ட் ஐம் யங்கடி. ஐம் சிங்கிள் அண்ட் ஐம் யங். என்ன சிங்கிள் எங்க? அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல. சிங்கிளும் கிடையாது எங்கும் கிடையாது. போய் படு. ஆமா,
இப்படியே செல்லம் கொடுத்து கெடுங்க. ஏய் அச்சி பல்லெல்லாம் வச்சிருவேன் டென்டிஸ்ட் ஆச்சேன்னு பாக்குறேன். என்ன பாக்குறேன் பயந்துருவாங்களா? டேய் கார்த்திக் கல்யாணம் பண்ணிக்காதடா. டேய் கார்த்திக் கல்யாணம் பண்ணிக்காதடா. நீ தப்பா நினைச்சுக்காதம்மா. கல்யாணம் பண்ணிக்காதடா. கத்திர கதை மூடுறா. அப்பல்லாமா பேசுன? அவ்வளோ தைரியமாவா பேசுன? வீட்டு பக்கம்லாம் போயிடாத. அப்பா அண்ணி ஏஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி கிளம்பி ஹியூமர் கிளப் போயிட்டார். ஒன்று அவர் அங்கே வந்து பார்க்க சொன்னார். நீ குடிச்சிட்டு வரும்போது நான் சப்போர்ட் பண்ணுறதுக்காக நீ பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்னு நினச்சிக்காத. எதுக்குடா குடிச்சிட்டு வீட்டுக்கு வர? அந்த கருமத்தை விட்டு தொலைக்கலாம்ல. என்ன பெருசா நீங்க சப்போர்ட் பண்ணிட்டீங்க? நான் ஏதோ குடியார ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்குறீங்க. என்னைக்காவது ஃப்ரெண்ட்ஸோட அப்படி இப்படி ஏதோ அதுக்கு என்னவோ. அந்த பொண்ணுக்கு தான் பிடிக்கல, அப்புறம் எதுக்கு காட்டு கத்துது. ஆமா ஆமா நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? வா நெல்லு சரி, மனசு ரிலாக்ஸ் ஆகும். அவ அதுக்கு மட்டுமா கத்துறா? எல்லாத்துக்கும் தான் கத்துறா. தூங்குனா கத்துறா, எந்திரிச்சா கத்துறா, சாப்பிட்டா கத்துறா, சாப்பிடலாம் கத்துறா, வேலைக்கு போனா கத்துறா, வேலைக்கு போலனா கத்துறா. சரி முடியல. எல்லா சொந்தத்தையும் விட்டுட்டு நமக்காக வராங்கல்ல, கொஞ்சம் அப்படிதான்டா இருப்பாங்க. MDS படித்த பொண்ணு கிளினிக் நடத்திக்கிட்டு இருந்துச்சு. எல்லாத்தையும் தூக்கி போட்டு அம்மாவுக்கு அப்புறம் நம்ம வீட்டிலே வந்து இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்குதுல்ல. நீ தாண்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா. நான் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டுமா? ஏய் ட்ராமா பண்ணாத சரி. உனக்கு என்னப்பா, அம்மா மாதிரி சாந்த சொருபி ஒய்ஃபா கிடைச்சாங்க, ஓகே. இப்ப இருக்கிற பொண்ணுங்களாம் அப்படியா இருக்காங்க? கடவுள் அந்த மாதிரி பொண்ணுங்களை கிரியேட் பண்றது நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சுப்பா. உங்க அம்மா சாந்த சொருபியாடா? என்ன அவ கத்தாத கத்தா. உன் பொண்டாட்டியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்னை விட 2 வயசு மூத்தவ வேறையா. எக்கு தப்பா பேசுவா, எகன மோனியா பேசுவா, தப்பு தப்பா பேசுவா, தாறுமாறா பேசுவா. How did you manage? வாங்கிக்க வேண்டியதுதான். இதான் உன் ஐடியாவா? இல்லடா, அப்பப்போ ஒரு முழம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் கொடுப்பேன். அப்படியே ஆஃப் ஆயிடுவான். ட்ரை பண்ண ஷாலினி, இந்த பூவால இப்ப காலினி. நான் ஏன் லேட்டா வந்தேன் தெரியுமா? இல்லையே, டைமுக்கு தானே வந்திருக்கீங்க. அதான் நான் ஏன் டைமுக்கு லேட்டா வந்தேன் தெரியுமா? உனக்காக பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். பூவா? எஸ். எனக்கா? எஸ். என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ஏன் பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இல்ல அப்பா, சம்பந்தமே இல்லாம திடீர்னு இன்னைக்கு ஏன் பூ வாங்கிட்டு வந்தீங்க? வச்சுக்க. என்ன பண்ணிட்டு வந்தீங்க? நான் ஒண்ணுமே பண்ணலடி. ஒண்ணுமே பண்ணலனா அப்புறம் எதுக்கு பூ வாங்கிட்டு வந்தீங்க? Oh God. அப்போ என்ன? அப்போ 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 சொல்லுடி. வேற ஒரு பொண்ணு. ஐயோ 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 என்ன பண்ணாத? யாடி கேட்காத. ஐயோ மாமா. ஆத்தி. டேய் எங்க போற? உள்ளதான். உள்ள நிலைமை சரியில்லை, அப்புறம் வருவோம். ஐயோ சத்தியமா நான் ஒண்ணுமே பண்ணலடி. என் மூஞ்சி உன்னை விட்டா யாரடி பாப்பா? லாஜிக் கரெக்ட் தான். ஆனா என்ன பண்ண? எதுவும் பண்ணல. இவனை நம்பாத ஷாலினி. ஊது. This is ridiculous I say. ஊது. குடிக்கலடி. குடிக்கல அப்புறம் என்ன ஊது? ஐயோ ஸ்மெல் வருது. குடிக்கவே இல்ல, எப்படி வரும்? எனக்கு வருது. ஐயோ குடிக்கலடி. குடிச்சிருக்கீங்க. ஐயோ அப்பா. எனக்கு ஸ்மெல் வருது. என்ன பண்ணுவேன்? இந்த கருவ முடிச்ச பூ. இந்த புருஷன் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல. நம்ம என்ன தண்ணி கொடுத்தணும் போயிடலாமாப்பா? நம்ம ஏண்டா போனோம்? அவங்கள அனுப்பிச்சிருவோம். எங்கப்பா? அதான் டென்ட் கட்டி வச்சிருக்கான்ல. முடிய பிடிச்ச ஆர்டர்ல நீ கிட்ட போயிருக்க கூடாது. டக்குனு தூரம் வந்திருக்கலாம்ல. எங்க போச்சு அறிவு? சரி அறிவு இருந்தா நீ கல்யாணம் பண்ணிருப்பியா? இன்னைக்கு ரொம்ப டேமேஜ் போல இருக்கு. சும்மாறா, பாக்குற பார்வை சரியில்லை. வாங்க. என்னடா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? உட்காரு. நீ அப்பா, நீ தம்பி. கையில் என்ன? பிரியாணி. எடுங்க. சரி சாப்பிடு. இந்தா இந்தா. ஆமா, நான் போனதுக்கு அப்புறம் என்னடா நடந்துச்சு? நான் தான் சொன்னேன்ல, ஒரு பவுன் சங்கிலியை கொண்டு போய் கொடுத்தாலே மூஞ்சில அடிப்பாளுங்க. ஒரு முழம் மல்லிகை பூவை போய் கொடு, பூவை போய் கொடுன்னு. நீ மொக்க ஐடியா கொடுத்தது கூட எனக்கு ஃபீல் ஆகல. ஆனா என்ன அம்போன்னு விட்டு ஓடின பாத்தியா? புருஷன் முன்னாடிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும்டா. நடுவுல நான் வந்தா அது எப்படா இருக்கும்? இந்த அறிவு உனக்கு ஐடியா கொடுக்கும்போது வரலையா? ஏய் எனக்கு உனக்கு ஹெல்ப் இருக்கட்டும். ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு இருக்குடா. இப்படிதான் நான் ஒரு தடவை ஃபுல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். நீ குடிச்சிட்டு போன. சின்ன வயசுல இருக்கும்போது நீ எல்லா சேட்டையும் பண்ணிட்டு என்ன போட்டு அதை பண்ணாத இதை பண்ணாதான் அடிச்சு வளர்த்துருக்க. இது நான் பண்ண தப்பெல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்துல தான்டா. வாட் an excuse.
உன் அம்மா என்கிட்ட ஒரு வாரமா பேசவே இல்லை. எப்படி? அதுதான் நான் கடைசியா குடிச்சது. அதுக்கப்புறம் ஒரு ஐடியா பண்ணேன் பாரு. அந்த ஐடியாவை நீ இப்போ எனக்கு கொடுக்க போற. சரி சொல்லு, எனக்கு வேற வழி இல்லை. ஊட்டிக்கு 2 டிக்கெட் எடுத்து அவ கையில போய் கொடுத்தேன். அப்படியே முகம் 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி பிரகாசமாயி போச்சுல. அதுக்கப்புறம் அப்படியே ரொமான்ஸ் ஆகி தான் கார்த்திக் பிறந்தான். எனக்கு என்னமோ இது பெட்டர் ஐடியான்னு தோணுது. நீ அப்ளை பண்ணி பாரு. இவங்க 2 பேரும் தனித்தனியாக இருந்தாலே சமாளிக்கிறது கஷ்டம். வா ரகு. ஹாய். என்னது? நம்ம 2 பேருக்கும் குழு மணாலிக்கு டிக்கெட் எப்போ? இந்த வாரம் தான். இந்த வாரம்? யா, இந்த வாரம். இந்த வாரம் மாமா. நானும் தானே சொன்னேன். யா, நல்ல மாட்டேன். எந்திரிக்கிற அளவுக்கு என்னமா பிரச்சனை? இந்த வாரம் என்ன நடக்குது? இந்த வாரம் என்ன நடக்குது? சொல்லுங்க. சொல்லு ரகு, கேக்குறல்ல. இந்த வாரம் ஐயோ, ஐ புட் மை செல்ஃப் இன் தி சிச்சுவேஷன். நம்ம வெட்டிங் டே. ஓ, நம்ம வெட்டிங் டே இந்த வாரமா? இந்த வாரம். குட் லக் ரகு. கல்யாணத்தப்போ இதே தானே சொன்னீங்க. வெட்டிங் டே. வெட்டிங் டே. ஞாபகம் வந்துருச்சு. மே 25th. ஆமா. ஆமா. அப்ப இந்த வாரம் என்ன? இந்த வாரம் தெரியலையம்மா. எங்க சொந்தக்காரங்க கல்யாணம் இருக்கு, போணும்னு சொல்லிருந்தேன்ல. கரெக்ட். யாருக்கு? ராஜேஷ். ராஜேஷ். கரெக்ட், ராஜேஷ். எப்படி சமாளிக்கிறான் பாரு. ராஜேஷ் யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்படி போட அருவாள. தெரியலையம்மா. என் கசின். ஆமா, உனக்கு முன்னாடி ஷாலினி அவனுக்கு தான் கட்டி கொடுக்கலாம்னு இருந்தோம். கொடுத்து வச்சவன் எஸ்கேப் ஆயிட்டான். அந்த கல்யாணத்துக்கு போகாம இருக்கதானே இந்த பிளான். ஐயோ, எனக்கு அப்படிலாம் யோசிக்கவே தெரியாதுமா. ஆக்சுவலி ஐம் வெரி இன்னசென்ட். ஆமா ஆமா. போன வாரம் உங்க வீட்ல கல்யாணம் இருந்ததுல, அப்ப பிளான் பண்ணலாம்ல. ஏங்க, நான் ஒன்னு சொல்லட்டுமா? ஒரு புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு நடுவுல பிரச்சனை இருந்தா அது சால்வ் பண்ணலனா கூட பரவாயில்ல. தயவு செஞ்சு இப்படி ஏத்தி விடாதீங்க. இதோ பாருமா ஷாலினி, நான் இந்த டிக்கெட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு உங்க அப்பா அம்மா பேருக்கு மாத்தி கொண்டு வந்துடுறேன். நான் போய் இப்ப ராகேஷ் கிஃப்ட் வாங்கிட்டு வந்துடுறேன். ராஜேஷ். ராஜேஷ் சேம் ஃபெலோ. குழு மணாலியில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6 உள்ளது. சத்தியமா எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லம்மா. இப்படி ஒரு மேட்டர் நடக்கிறதே எனக்கு தெரியாதுமா. அப்பா, இதெல்லாம் பிளானா? பிளானா? நீ மாமியாரா இருக்கிற வரைக்கும் நான் சாமியாரா போக வேண்டியதான். போக வேண்டியதானே. நம்ம 2 பேரும் எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், அது உங்களுக்கு ஞாபகம் இல்ல? நம்ம 2 பேரும் உட்கார்ந்து எவ்வளவு டிவி சீரியல் பார்த்திருக்கோம், அது உங்களுக்கு ஞாபகம் இல்ல? நான் உங்களுக்கு பாத்திரம் எல்லாம் கழுவி கொடுத்திருக்கேனே, அது உங்களுக்கு ஞாபகம் இல்ல? என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்ல? ஐயா, ரொம்ப பாவம் தான். நீ போ முதல்ல. ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்களாடா? இல்ல, இதோட கேவலமாலாம் அசிங்கப்படுத்திருக்காங்க. ஆமா, கொஞ்சம் அசிங்கமா தான் இருந்துச்சு. ரகு, இன்னும் ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு. அதுதான் உனக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னது? நமக்கு அமைஞ்ச வாழ்க்கை இதுதான் ஒத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறோம். வேற வழி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்பதான் நீ உருப்படியான ஐடியா கொடுத்துருக்க. அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அங்க என்ன நடக்குது? பாவம், யாருக்கோ கல்யாணம். போய் சொல்லுவோமா? முடிஞ்சு. ஐயோ பாவம். ரகுவரன், வசுந்தரா கன்ஸ்ட்ரக்ஷன் இன்வால்வ் ஆயிருக்குன்னா நமக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கிறது கஷ்டம்தான். கிடைக்குதோ கிடைக்கலையோ சார், நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா செய்வோம். மற்றது ஆண்டவங்க இல்லை. வாங்க. இவங்க இங்க என்ன பண்றாங்க? தெரியல மேம். எதுக்கு 2 பேருக்கும் ஒரே டைம்ல அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க? Such an embarrassment. Sorry ma'am, we weren't informed. மேடம், நான் ரகுவரன் ஞாபகம். ஐ எம் அல்கு சுந்தரம். Shut up. So cute. Good morning, Mr. Ram. Hello, Mr. Sundar. Good morning, sir. Hello. சார், என்ன சார் உங்களை பார்த்து ஷட் அப்னு சொல்லிட்டு போறாங்க? வாயை மூடுங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு கேட்டேன். ஷட் அப்னு கரெக்டா சொல்லிட்டு போறாங்க. ஐ திங்க் ஷி மஸ்ட் பி வெரி குட் இன் ஹர் இங்கிலீஷ். இன்னும் கொஞ்சம் பெட்டரா சமாளிச்சிருக்கலாம் பேபே. உடேம் பேபே. சொல்லுங்கம்மா, உங்க டிசைனை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. Sir, if you don't mind, I'd prefer a private meeting. தனியா பேசலாமா? அட, இதுல என்னமா இருக்கு? இங்கே சொல்லுமா. ஆனா நான் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுமா. ரகுவரன், ஏதாவது ஃபைட் ஆரம்பிக்க போதா? மேபி. So basically the concept of this design is to create free-flowing spaces and unobstructed views, which will accommodate more number of units. As per our plan, in case of any emergency evacuation, it's like that. For construction, it's German technology. So, you're getting it right? Okay, good. And of course, we have our floor plan. We've designed it in such a way that every square foot of area is utilized to the maximum in order to make it one of the most highly sustainable hospitals in this entire region. Basically, it's a 600 crore project that we will execute within a 2-year period of time. Okay? புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. பேபே, ஒரு நாள் ரூம் போட்டு இதெல்லாம் ரிஹர்சல் பண்ணிட்டு வந்திருப்பாங்களோ? இருக்கும் பேபே. சார், அப்படியே உங்க டிசைன் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா. ரகுவரன் சார், ப்ளீஸ். இப்போ
இப்போ பார்த்தீங்கன்னாயா ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா அது ஆக்சிடென்ட் ப்ரோன் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கணுங்கய்யா. நம்ம நிலம் அங்கே தான் இருக்குங்கய்யா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சூரிய ஒளி உள்ள வரணுங்கள் என்ன பார்த்தீங்கன்னா சூரிய ஒளிக்கு நேச்சுரலாக வந்து ஹீலிங் குவாலிட்டி இருக்குங்கய்யா. அதனால ஈஸ்ட் ஃபேஸிங் வாஸ்துவும் கரெக்டாக இருக்குங்கய்யா. அதெல்லாம் செக் பண்ணிட்டேயா. அப்புறம் இந்த ஏரியாவில் தான் ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ் கொஞ்சம் ஹையாக பண்ணியிருக்கோம், ஆம்புலன்ஸ்லாம் உள்ள வரணுங்கிறதுக்காகயா. உங்களுக்கே தெரியும். ஆமாங்கய்யா. அதுக்கப்புறம் கார் பார்க்கிங் இல்லையா, செவுத்துல இந்த நேச்சர் ஃப்ரெண்ட்லியா கொடிலாம் படற மாதிரி கொடியை செய்ததும் காற்று வந்ததா அந்த ஃபீல்ல ஒரு மாதிரி நல்ல பாட்டாச்சு. ஆமாங்க. கொடியை செய்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடியை செய்ததா. என்ன பாட்டு என்ன பாட்டு. நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா. அப்புறம் இந்த ஏரியாவில் தான் ஃபார்மசி வரப்போகுதுங்க. மற்றதெல்லாம் பேசிக்காக நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதுதான் பண்ணியிருக்கோங்க. டெக்னிக்கலாக நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குங்கய்யா, அதெல்லாம் சொல்லி நான் போர் அடிக்க விரும்பல. டிசைனா உங்கள் டிசைன் தான் நல்லா இருக்கு. கம்பெனியாகவும் உங்கள் கம்பெனி தான் பெரிய கம்பெனி. பட்ஜெட்லேயே ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ப்ராஜெக்டை உங்களுக்கு தான் கொடுக்கணும். அப்போ நாங்கள் கிளம்புறோம் சார். கொஞ்சம் இருங்க தம்பி. பட் I like your attitude and your behavior better. That's a very bright boy you have, Mr. Ramkumar. Street smart. Stay the way you are. You'll go a long way. Congrats. The project is yours. What? Good luck. And make sure I made the right choice. Is he serious? What's wrong with my attitude, huh? And why did he call us all the way over here? Just to make fools out of us? Especially in front of these Anita Constructions idiots? அடுத்த வியாழக்கிழமை சார் பாபாடி. மேடம் நீங்கள் சொன்னதே தான் நானும் சொன்னேன். என்ன நான் கொஞ்சம் அடக்கமாக சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் திமிரா சொன்னீங்க. சொன்ன விஷயம் ஒன்று தான், சொன்ன விதம் தான் வேறு. என்ன மட்டும்னா பரவாயில்ல, சீனியர் வயசில் பெரியவர், அவரையும் சேர்த்து கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் இடியட்ஸ்ன்னு சொல்கிறீங்க. நீங்கள்லாம் பெரிய இடம் பெரிய ஆளுங்க, கொஞ்சம் பார்த்து பேசினா தப்பு இல்லை மேடம். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். மச்சான் வெயிட்டடா. ஸ்லம் கிளியரன்ஸ்க்கு அப்புறம் நம்ம பண்ற பெரிய ப்ராஜெக்ட்டே இதுதான். சியர்ஸ்டா. ரகுவரன் எல்லாரும் ஜாலியாக இருக்கிறாங்க, நீங்கள் மட்டும் ஏன் குவைட்டாக உட்காந்துருக்கிறீங்க? எல்லாம் ஓகே சார். ஆனால் இந்த பொண்டாட்டியை எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரில சார். அந்த டெக்னிக் இஸ்ரோ சயின்டிஸ்டுகளுக்கே தெரியாதுப்பா. அங்கே பார்த்தியா, இதில் பாதி பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இருந்தாலும் வேலை நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏன் இங்கே உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அப்போ அவ்வளோதானே சார். எங்கள் அப்பா என்னை அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிறாரு சார். உங்கள் அப்பா அனுபவசாலி, அவர் என்ன சொல்கிறாரோ அதான் சரியாக இருக்கும், அதை அப்படியே செய். புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமலை பொழிகிறது. மறுபடியும் குடிச்சிட்டு வந்திருக்கியா? செத்தான் சயிறு. என்னை வரவேற்க வண்ணப்பூ மலை பண்ணுகிற பசங்க என் மேல இல்ல. லா 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 லா. மறுபடியும் குடிச்சிட்டு வந்திருக்கியா? ஐயோ ஆமாண்டா. ஒரு நிமிஷம் இரு. போட்டு மெல்ல. மெல்ல மெல்ல. ஸ்மெல் வராது. அப்படியா? அண்ணி வந்துருவாங்க. எங்க அவ? உள்ளதான் இருக்காங்க. உள்ள இருக்கலாம். அங்க அந்த ரூம்ல. ஏய் என்ன கேட்டா நான் வீட்ல இல்லன்னு சொல்லிடுறா. ஸ்மெல் வருதா? வருதா? ஆமா. ஏன்டா வருது? நாம அந்த மாதிரி சொன்னேன். இவன் தான் சரக்குல கூல் ட்ரிங்க்ஸ் கலந்து இல்ல கூல் ட்ரிங்க்ல சரக்கு கலந்து என்ன குடிக்க வச்சிட்டான். அட பாவி, பிளேட்டை மாத்திட்டியா? உண்மைதானடா சொன்னேன். இந்த கயிறு உங்க கையில இருக்கிற வரைக்கும் இனிமே நீங்க குடிக்க கூடாது. எடுத்த இடத்துல வச்சா அங்கேயே இருக்கும். என்னண்ணா அண்ணி கயிறு கட்டாங்களா? இனிமேல் குடிக்க முடியாதா? என்னது கயிறா? ஆமாம், உன் கையை பாரு. அண்ணியும் அம்மா மாதிரியே நீ இனிமேல் குடிக்கூடாதுன்னு கையில் கயிறை கட்டி விட்டாங்களா? அட போடா, எல்லாரும் கட்டுற கயிறும் அம்மா கயிறு ஆயிடுமாடா. கயிறு தூக்கி போட்ட அண்ணி வந்தா என்ன சொல்லுவா? My situation in this house is very bad. But okay. இன்னையிலேருந்து ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்குது. இவ டார்ச்சர்லேருந்து கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன். சூப்பர்ண்ணே. என்ன பார்க்குற? பிரிச்சு படி. ப்ராஜெக்ட் கன்ஃபர்மேஷன் லெட்டர். அது எப்படி? செட்டியார் நமக்கு தானே ப்ராஜெக்ட் கொடுத்தாரு.
உங்களுக்கு எப்படி கன்ஃபர்மேஷன் லெட்டர் கொடுக்க முடியும்? மினிஸ்டர் பொன்னுரங்கத்துக்கு ஃபோன் பண்ணுங்க. எஸ் மேம். Tell him I want to meet him. எஸ் மேம். Now. ஓகே மேம். அது எப்படிமா இன்னொரு கம்பெனி கொடுத்த ப்ராஜெக்ட் போய் நான் எப்படி பேசுறேன்? இதை சொல்றதுக்கா எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் 50 கோடி 100 கோடின்னு செலவுக்கு வாங்கிட்டு போறீங்க? நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கணும்னு நினைக்கிறேன் சார். வேணுமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இருமா, ஏமா டென்ஷன் ஆகுற? இப்போ அந்த கம்பெனி ப்ராஜெக்ட் வேணும் அவ்வளோதானே, விடுமா நான் பார்த்துக்கிறேன். புறம்போக்கு நிலமா? என் பாட்டன் சொத்தியா? உங்க பாட்டை சொத்து நாளைக்கே புறம்போக்கு நிலமா மாறிடுங்க. அதுக்கான பவர் என்கிட்ட இருக்குல்ல. என்ன மிரட்டுறியா? நான் சும்மா இருக்க மாட்டேன். கோர்ட்டு கேஸ்னு போவேன். போங்க, போய் 20 வருஷம் கோர்ட்டு கேஸ்னு அலைங்க. என்ன செட்டியார, நான் மொக்க கம்பெனியா கொடுக்க சொல்றேன். தென்னிந்தியாவில் பெரிய கம்பெனி அதுதான். பேசாம தூக்கி கொடுத்துட்டு வேலையை பார்ப்பீங்களா? அதை விட்டு வாக்கு கொடுத்துட்டேன். உன் லெவலுக்கு நீ எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்க கூடாது ரகுவரன். கார்ப்பரேட் வேர்ல்டுங்கிறது வேற. இட்ஸ் அ பொலிட்டிக்கல் கேம். இப்போ தான் புரியுது நீங்கள் எப்படி சவுத் இந்தியாவிலே நம்பர் 1 கம்பெனி ஆனீங்கன்னு. குறுக்கு வழியிலையும் முதுகில் குத்தியும் தானே? ஏய், குறுக்கு வழியா? உழைப்பாலையும் திறமையாலையும் மேலே வந்தேன்டா. இதான் அவங்க உழைப்பும் திறமையுமா? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இந்த திமிரால தான் இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் உன் கையை விட்டு போயிடுச்சு. ஒரு கம்பெனியில் இன்ஜினியரா மாதம் 5-10ன்னு சம்பளம் வாங்குற உனக்கே இவ்வளோ திமிரு இருக்கே. 12 வயசில் அப்பா அம்மா செத்ததுக்கப்புறம் சொத்துக்காக அலையிற சொந்தக்காரங்களை அடித்து துரத்தி ஒரு சின்ன பொண்ணு இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை டேக் ஓவர் பண்ணி இன்னைக்கு சவுத் இந்தியாலேயே நம்பர் 1 கம்பெனியாக ஆக்கி தனி ஒரு பொண்ணாக நிற்கிற எனக்கு எவ்வளோ திமிருடா இருக்கும். உங்கள் திறமையும் அச்சீவ்மெண்ட்ஸையும் நான் மதிக்கிறேன். ஆனால் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனதுக்கப்புறம் கூட எங்களை மாதிரி சின்ன கம்பெனியோட ப்ராஜெக்ட்ஸை அடிச்சு பிடுங்குற எச்சத்தனத்தை பார்க்கும்போது தான் சிரிப்பு வருது. நீங்கள் சம்பாரித்த பேருக்கும் புகழுக்கும் அர்த்தம் இல்லாமல் போயிடுது. என்னை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்கன்னா நானே விட்டு கொடுத்துருப்பேன். நீ விட்டு கொடுப்பியா? யாரா நீ? யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? இந்த ப்ராஜெக்டோட நான் உன்னை விட்டுருப்பேன். இனிமே விட மாட்டேன். நீ எந்த வேலையை வேணான்னு சொன்னியோ அதே வேலைக்காக என் கம்பெனிக்கு உன்னை வந்து நிற்க வைக்கல. உனக்குன்னு நான் ஒதுக்குன 7 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. வந்ததுலேருந்து என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கேன். இப்படி தலையிலேயே கையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது சொன்னா தானே நமக்கு என்னன்னு தெரியும். மாமா, இப்போ அவர் என்னன்னு சொல்றாரா இல்லையா? இப்படி காது கிழியே கத்திட்டு இருக்கேனே, ஒரு மனுஷவாத என்ன மதிக்கிறீங்களா? உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். காதுல விழுதா இல்லையா? அரஞ்சனா பல்லு இல்ல உடைஞ்சிரு. உள்ள போய் வேலைய பாரு போ. நான் பாக்குறேன் போ. இல்லப்பா, நடந்ததெல்லாம் போய் நான் ராம்குமார் சார் கிட்ட சொல்லும் போது அவர் எனக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புறாரு. எவ்வளோ நம்பினாரு. நானே என்னால் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ராம்குமார் சாருக்கு கையை விட்டு போயிடுச்சுன்னு கடுப்பில் இருக்கேன். என்ன எதுன்னு தெரியாமல் கையா முய்யான் எப்போ பாரு கத்திக்கிட்டே இருந்தால் எரிச்சதாக இருக்குமா இல்லையா? ரகு, நாம் நம்ம பொண்டாட்டியை எப்படி நடத்துகிறோன்றதை வச்சு தான் நாம் எப்படிப்பட்ட அம்மாவுக்கு பிறந்திருக்கோன்றது இந்த உலகத்துக்கு தெரியும். புருஷன்றவன் பட்டம் மாதிரி. அந்த பட்டத்தோட கயிறும் சரி உயிரும் சரி பொண்டாட்டி தான். பொண்டாட்டின்ற கயிறு அறுந்து போச்சுன்னு வச்சுக்கேன், பட்டம் திசை தெரியாமல் போயிடும். டைலாகா என்னவோ கேட்க நல்லா தான் இருக்குது, ஆனால் கயிறு தான் கையை இருக்குதே. சரி, நீ அந்த பொண்ணுகிட்ட போய் சாரி கேளு. நான் வேணா உனக்கு எழுதி தரேன். நான் போய் சாரின்னு சொல்லுவேன் அப்படின்னு அவன் மூஞ்ச திருப்பி போறாளா இல்லையான்னு பாரு. நான் தான் சொன்னேன்ல, வயசாச்சே தவிர ஒரு அனுபவம் வேணாம்.